கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன். ஒருவேளை ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லி பார்க்கலாம். யாரெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியில் அவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்களோ அதுதான் ஸ்தோத்திர பலி என்று பார்க்கிறோம். அப்படி ஸ்தோத்திர பலி இடுகிறவர்கள் நம்ம என்ன செய்கிறோமா, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதே விதமாய் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் வேதம் சொல்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி, அதுதான் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது. 2வது பொருத்தனைகள். ஒருவேளை ஆண்டவருக்கு நாம் ஏதாவது பொருத்தனைகளை நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் அதை செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாது. 3வது ஆபத்து நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை என்ன செய்வேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன செய்வ, மகிமைப்படுத்துமா என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமம் அதன் மூலம் என்ன செய்யுமா, மகிமைப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ ஸ்தோத்திர பலி இடும்போது ஆபத்தில் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் எப்படி விடுவிப்பாரா, அவன் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 91:15 சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு. அவன் கூப்பிடும்போது நான் உடனே அவனுக்கு பதில் கொடுப்பேன். அவனை என்ன செய்வேன், ஆபத்தில் நான் கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன், கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலி என்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று பார்க்கலாம். ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர பலியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 17:11 பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக நான் சொல்கிறேன். கர்த்தர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணும்போது சமாரியா கலிலேயா நாடுகளின் வழியாக போகிறாரு. அப்போ குஷ்டரோகிகள் 10 பேர் அவர்கிட்ட நிற்கிறாங்க தூரத்தில். ஏன்னா அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் கிட்ட வரக்கூடாது. தூரத்திலேயே நின்று ஆண்டவர்கிட்ட, ஏசாயரே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன சொல்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவரை தொட்டு ஒன்றுமே சொல்ல, அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க, காண்பியுங்கள்னு சொல்கிறாரு. அவங்க சரின்ட்டு ஆசாரியிட்ட போய், ஏன்னா ஆசாரியர்கிட்ட ஒரு அந்த காலங்களில் குஷ்டரோகம் வந்துடுறவங்க நகரத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்க தனிமையாக ஒரு இடத்துல இருப்பாங்க. அதுவும் அவங்க பக்கத்தில் யாராவது போனாலும் அவங்க சத்தமிட்டு கூப்பிடணும், குஷ்டம் குஷ்டம் என்று சொல்லணும். ஏன்னா அவங்க கிட்ட யாருமே பட்டால் அவங்க மேலே பட்டுட்டாங்கன்னா தீட்டுப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவங்க ஒரு குஷ்டரோகம் சுகமாயிட்டுனா முதலாவது அவங்க எங்கே போகணுன்னா, ஆசாரியன், அங்கே இருக்கிற ஆசாரியன்ட்ட போய் அவங்க சரீரத்தை காண்பித்து அந்த ஆசாரியன் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க சுகமானான்னு சொன்ன பிறகு தான் அவங்க என்ன செய்யலாம், ஊருக்குள்ளே தன் குடும்பத்தோடு அவங்களால என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் அதனால சொன்னார், நீ போய் ஆசாரியர்களுக்கு உன்னை காண்பின்னு சொல்லிட்டாரு. 10 பேரையும் பார்த்து அவங்க போகும்போதே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையினால அவங்க என்ன செஞ்சாங்க, குஷ்டரோகத்திலிருந்து அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதில் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி உரத்த சொத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். ஆனால் அந்த 10 பேரும் சுகமானாங்க. ஆனால் அதில் ஒருத்த மட்டும்
சரீரத்தை பார்க்குறான், அது சுகமாயிட்டு. உடனே அவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவரை என்ன செய்கிறான், மகிமைப்படுத்தினான். வந்து மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல, அந்த 16ஆம் வசனம் லூக்கா 17:16 சொல்லுகிறது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். மாறா ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே மாறா, நன்றி செலுத்துகிறான். அந்த உள்ளம் நன்றி நிறைந்த இருதயத்தினால அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் முகம் குப்புற அவருடைய பாதத்துல விழுகிறான். நன்றி செலுத்தும்படியாக விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாரெல்லாம், சமாரியன். ஒருவேளை யூதர்களுக்கு சமாரியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, யூதர்களோடு சமாரியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, யூதர்கள் சமாரியரோடு என்ன செய்ய மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சமாரியன் என்ன செய்கிறான், தான் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக ஆண்டவருக்கு என்ன செய்கிறான், வந்து மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போ தான் இயேசு அவன்கிட்ட கேட்குறாங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவருக்கு எங்க 10 பேர் சுகம் அடைஞ்சாங்கல்ல, அப்ப ஏன் மற்ற 9 பேருக்கும் அந்த நன்றி நிறைந்த, பாருங்க ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா, எவ்வளவு பெரிய அந்த குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகத்துல சுகம் அடைஞ்ச நம்ம ஒரு மனுஷன் என்ன செய்வான், சந்தோஷத்தோடு அதற்கு காரணமா இருந்தவர்கிட்ட வந்து நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா. ஆனா பாருங்க, 9 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, சுகமடைஞ்சோன்னா உடனே தாங்க வீட்டுக்கு தான் ஓடி போயிருப்பார்கள். ஆனால் இவன் மட்டும்தான் அதுக்கு காரண கர்த்தாவாக இருந்த இயேசு கிறிஸ்துவினிடம் வந்து என்ன செய்யறான், அவர் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆனால் அவன் யாரு, சமாரியன். மற்றவர்கள் ஒருவேளை அப்போ யாராக தான் இருந்திருப்பாங்க, யூதர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வரதே இல்லை. அப்போ 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே. அப்போ அவனுடைய உள்ளம் எவ்வளவு ஒருவேளை அந்த நன்றி இல்லாத தன்மையை நினைத்து வேதனைப்பட்டிருக்கும் அல்லவா. அவனை, அந்த சுகம் பெற்றவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவனுக்கு என்ன செஞ்சாரு, அவனை ஆசீர்வதித்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மை. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில உயிரோடு எழும்புவதே அவருடைய கிருபை தான். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறது அவருடைய கிருபை. தேவைகள் சந்திக்கப்படுவதுடைய கிருபை. எல்லாவற்றுக்கும் நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அப்படி ஒரு நன்றி நிறைந்த இருதயம் இருக்கிறதா? ஒருவேளை இன்றையிலிருந்து நீங்க அதை செய்து பாருங்க. அநேக நேரம் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியுமா, இல்லாத காரியத்தை குறித்து முறுமுறுக்க தான் செய்கிறோமே வெளியே, நன்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சொற்பமாய் காணப்படுகிறது அல்லவா. இது இல்லை அது இல்லை என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பி கொண்டிருக்கிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட ஏன் நம்முடைய புலம்பல் அப்படியே அதிகரித்து கொண்டிருக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நன்றி நிறைந்த இருதயம் இல்லை. நன்றி நிறைந்த இருதயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த புலம்பல் எல்லாம் மாறி போய்விடும். ஆனா நம்ம புலம்பலை முதலாவது வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்கிற புலம்பல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படுகிறபடினாலதான் அநேக நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள இழந்து போகிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாள் காத்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா எனக்கு அது இன்னும் இல்லையே என்று சொல்லி அதை புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் நினைத்து நன்றி செலுத்தி, அந்த தேவன் இதையும் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு அவனை, அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீ எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்களும் விசுவாசத்தோடு கட்டாயம் கர்த்தர் எனக்கு செய்வார், இதுவரைக்கும் செய்த ஆண்டவர் இன்னுமே எனக்கு கட்டாயம் செய்வார் என்று நன்றி செலுத்தி பாருங்க. இதுவரைக்கும் தடைப்பட்ட உங்க காரியங்களை கர்த்தர் ஏற்று மாற்றி தருவார். காரணம் நம்முடைய புலம்பல்கள், முறுமுறுப்பு தான் இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அது தடையாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை இது ஆங்கில வேதாகமத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தமிழ் மொழி பெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காட்ஸ் ரிமார்க்கபிள் undeserved grace reaches to more and more people. It may increase thanksgiving to the glory of our great Lord. அதுக்கு அர்த்தம் என்ன, ஆண்டவருடைய கிருபை அநேகருக்குள்ள அப்படியே ஒரு கிருபை பெருகிட்டே
நிறைய பேருக்கு குள்ள அந்த கிருபை போகுது. ஆண்டவருடைய கிருபை போகிறதுனால அது என்னதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருதான், தேங்க்ஸ் கிவிங்கை கொண்டு வருகிறது. அந்த தேங்க்ஸ் கிவிங் எதுக்கு வருகிறது இருந்துச்சுன்னா, டு த க்ளோரி ஆஃப் அவர் கிரேட் காட். அந்த ஆண்டவராக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய கிருபை எங்கெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் மத்தியில் அடுத்தடுத்து கிருபை பெருகிறதோ, கிருபை பெருகும்போது வாழ்க்கையில் என்னமா பெருக வேண்டுமா, தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு கொடுக்கிற நன்றியும் பெருக வேண்டும். நன்றி பெறுவது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை இதில் தமிழில் நம்ம சரியாக அதை நம்ம ஒருவேளை உணர்ந்து கொள்ள முடியாது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, ஒருவேளை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு, கிருபை ஒருவேளை ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு அப்படி போடலை. கரெக்டான அர்த்தம் அது என்னதுன்னா, கிருபை அநேகருக்குள்ள கடந்து செல்வதனால, கிரேஸ் ரீச்சஸ் டு மோர் அண்ட் மோர் பீப்புள், நிறைய பேருக்குள்ள அந்த கிருபை கடந்து போவதனால நமக்குள்ள என்ன வருதான், தேங்க்ஸ் கிவிங் வருது, நன்றி செலுத்துகிற தன்மை, ஸ்தோத்திரம் செலுத்துகிற தன்மை வருது. அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடினாலே தேவனுடைய நாமம் அதன் மூலமாக என்ன செய்தால் மகிமைப்படுகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கிருபை இருக்க இருக்க நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். நாம் நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் போது அதன் மூலம் தேவனுடைய நாமம் என்ன செய்தான் மகிமைப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு அதிகமாய் நம்ம அர்ப்பணிக்க பழகி கொள்வோம். அதுவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சும்மா உட்காந்துருக்கும் போல தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம செவி கொடுக்காதபடி நம்ம அமைதியாக இருக்கும் போதெல்லாம் மனதுக்குள்ள ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்து பாருங்க. அவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. உங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால நிரம்பும் அல்ல, ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு தெய்வீக பிரசன்னம் கூட உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்தோத்திரம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிரேயர் 13:15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம். அவருடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவோம் என்று சொல்லி எபிரேய புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய எப்பொழுதும், அதான் வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் அவருக்கு நாம் செலுத்த கடவோம். தேவனுக்கு நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நன்றி அதிகமாக நம்ம பெருக வேண்டும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம தேங்க்யூ சொல்கிற நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அநேக நேரம் மறந்து போய் விடுகிறோம். ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பழக்கமாக இருக்கணும். வேதம் திட்டமாக சொல்கிறது, எப்போதும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அதன் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு நம்ம என்ன செய்யும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த நன்றி ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நம்ம அவருக்கு ஏறெடுக்கிறோம் என்று வேதம். அப்போ உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 34:1 சங்கீதம் 34:1 தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். ஒருவேளை நமக்கு அந்த சம்பவங்கள் தெரியும், தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொல்லி. அந்த இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அபிமெலேக்குக்கு முன்பாக தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படியில் பாடின சங்கீதம். ஒரு பைத்தியக்காரனை போல தாடியில் எச்சியெல்லாம் வழியை விட்டு ஒரு பைத்தியக்காரன் போல் அவன் என்ன செய்வான், ஒரு ஆக்ட் பண்ணுவான். அப்போ அந்த ராஜா என்ன செய்வான், இவனை துரத்தி விட்டுருவான். அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவனுடைய மகனாலே அவன் என்ன செய்யறான், விரட்டப்படுகையில் அங்கே போய் அடைக்கலமாக ஒரு இடத்துல போய் ஒரு ராஜாவின் இடத்துல நிற்கிறான். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் தாவீது ராஜா வல்லவா என்று கண்டுபிடிச்சிடாங்க. உடனடியாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா, ஒரு பைத்தியக்காரனை போல தன் தாடியில் எச்சை அப்படியே வழியை விட்டு கொண்டு பைத்தியக்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஆக்ட் பண்ணோன்னு அந்த ராஜா என்ன சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க நம்ம தேசத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க, இவனை வேற நீங்க இங்க கொண்டாந்து வைத்திருக்கிறீங்களா என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறாங்க. அப்பதான் அவன் தப்பித்துக் கொள்கிறான். என்ன ஆனாலும் தாவீது ராஜா என்று கண்டுபிடித்து அவனை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, சவுல் இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. சவுலினால அவன் துரத்தி விடப்படுகையில பாருங்க. ஆனா அந்த சமயத்துல அவன் என்ன சொல்லிக்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே
வாயில் இருக்கும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவனை யாரை ஸ்தோத்தரிக்கிறான்? ஆண்டவரை அவன் ஸ்தோத்தரிக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு தேவ மனுஷனை கூட நம்ம வேதத்துல பார்க்கலாம். யோபுவை நம்ம பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் சொல்கிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு இருக்கிற நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்கு ஒரே நாளில் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோனது, அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் பறிபோனது. அவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரை என்ன செஞ்சாங்க? 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போனாங்க. ஆனாலும் பாருங்க, அவன் என்ன காரியத்தை செய்கிறான்? இது நம்பவே முடியாத ஒரு காரியம். இப்படி ஒரு மனிதனால் நன்றி செலுத்த முடியுமான்ட்டு அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, முதல்ல என்ன செய்கிறான்? ஆண்டவரை பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்டு அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய காரியம்! எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையில் ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் அவன் தைரியமாய் சொல்கிறான், கர்த்தர் தான் கொடுத்தார் இந்த மிருக ஜீவன்கள், இந்த சொத்து சுகங்கள், என்னுடைய 10 பிள்ளைகளையும் யார் தான்? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரை இன்றைக்கி எடுத்துக்கொண்டார். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு என்னது? ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி ஒரு குறைவும் அவர் சொல்லவில்லை. நம்மன்னா எத்தனை வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி அநேகர் என்ன செஞ்சிருப்பாங்க? திட்டி தீர்த்துடுவாங்க. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்று சொல்லி திட்டி தீர்த்து விடுவார்கள். ஆனால் அவன் ஒரு வார்த்தையும் தன்னுடைய நாவினாலே அவன் பாவம் செய்யாதபடி அவன் காத்து கொண்டான். இது அது மட்டும் இல்லை பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்தில் அதுவும் நமக்கு தெரியும். அவன் உள்ள தலை முதற்கொண்டு கால் வரைக்கும் கொடிய பருக்களினாலே அவன் அவதிப்படுகிறான். அவன் சோட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். அவன் மனைவி வந்து என்ன சொல்கிறார்? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து என்ன செஞ்சிரும்? ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்க, இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னும் அந்த கடவுளை நீ நம்பிக்கொண்டா இருக்கிற, எவ்வளோ நாள் தான் உனக்கு இவ்வளவு நடந்த பிறகும் அவரை நீ நம்புவியா? அவ சொல்றான், இன்னும் நீர் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? நீர் என்ன செய்யறோம்? ஆண்டவரை தூஷித்துட்டு ஜீவனை என்ன செஞ்சிடும் விட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி அவரை திட்டு தீர்த்துட்டு சூசைட் பண்ணிக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிறோம். அந்த எண்ணத்துல தான் அவன் சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றா. அப்பவும் அவன் என்ன சொல்லுகிறான்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை யாராலும் செய்யவே முடியாது அல்லவா? ஒரே நாளில் எல்லாம் அதை நினைத்து கூட நம்மளால பார்க்க முடியல. சொத்து சுகங்கள், மிருக ஜீவன்கள், பெற்ற பிள்ளைகள் 10 பேரும் ஒரே நாளில் இழந்து போவான் என்று சொன்னால் எந்த மனிதனாலும் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் யோபு ஆண்டவரை பணிந்து கொள்கிறான். அந்த 20ஆம் வசனம் சொல்கிறது, தரையிலே விழுந்து பணிந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் தாயின் வயிற்றில் வரும்போது நிர்வாணியாக தான் வந்தேன், நிர்வாணியாக திரும்ப போகும்போது நான் இப்படி தான் போவேன், நிர்வாணியாக தான் திரும்ப போகிறேன். அதனால் கர்த்தருக்கெல்லாம் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அது அடுத்த வசனம் சொல்கிறது, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இது நடந்து முடிந்த பிறகு பிசாசு என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட போய் அவனுடைய சரீரத்தை என்ன செய்ய தொடும்படியாய் அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு வர்றான். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இன்னைக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வர பயங்கரமான பருக்கள். அதனால் அவன் என்ன செய்கிறான்? 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்னான். அவ்வளவுக்காய் அந்த பருக்களினால அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. அப்பவும் அவன் மனைவி வந்து என்ன சொல்கிறாள்? நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவி வந்து சொல்கிறார், இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த ஆண்டவர்கிட்டே இருப்ப? ஆண்டவரை பேரையே நீ தூஷித்துரும், வேண்டாம் என்று சொல்லி தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னால் தற்கொலைக்கு சமானம், தற்கொலை பண்ணிடும்னு சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, மனைவியை பார்த்து, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம்
தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய மனைவியை பார்த்து சொல்கிறான், தேவன் கையில் எத்தனை நன்மைகளை நம்ம பற்றிருக்கிறோம், அந்த நன்மையை பெற்றனால் ஆண்டவர்கிட்ட தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுறது போல சொல்லிட்டு எந்த விதத்தில் ஆண்டவரை அவன் தூஷிக்கவே இல்லை. யோபுவின் வாழ்க்கை இது ஒருவேளை யோசித்து பாருங்க, உலக மக்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால், ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா கூட இன்னைக்கு அநேகர் ஒருவேளை சொந்த வீட்டினராக இருக்கலாம், இல்லை கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், என்ன இவ்வளோ நாள் ஆண்டவரேன்னு போய் நீ என்னத்தை கண்ட, எல்லாம் உனக்கு எல்லாமே இப்படி தானே சம்பவிக்குது, இன்னும் நீ அவரை தானே நம்பி கொண்டு இருக்கிற, பேசாமல் அதெல்லாம் விட்டு விடு என்று சொல்லுகிற அநேகரை நம்ம பார்க்கலாம். பக்தியெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கொள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இன்னும் நிறைய பேர் எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருங்க உனக்கு நிறைய பிரச்சனை வரதான் செய்யும், இன்னும் அதிகமான பிரச்சனை வரும், பேசாமல் நீ உண்டு இதோ ஜெபிச்ச இதோடு நின்றுக்கோ, இன்னும் ரொம்ப நெருங்கி போய்விடாத என்று சொல்கிற மக்களும் இருப்பார்கள். ஆனால் அவனை பாருங்க, அவன் அழகாய் சொல்லுகிறான், ஆண்டவர் சமூகத்தில் உறுதியாய் நின்றான். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக அவன் என்ன செஞ்சான், உறுதியாக நின்றான். தேவனை தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாய் நின்றான். தன் வாயினாலே அவன் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆண்டவர்கிட்ட நன்மை மற்றும் இல்லை தீமையும் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஒருவேளை அவனுடைய அந்த எதனால் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவனுக்கு ஒருவேளை பேக்ரவுண்ட் தெரியாது, ஒருவேளை சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பெரிய சவால் விட்டதுனால இதெல்லாம் வந்தது என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்க, அவன் அது நிமித்தமும் அவன் உறுதியாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் நிறைய காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கி நம்மை தாக்கி கொண்டு இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம கூட திகைத்து நிற்கலாம், ஏன் நான் ஆண்டவரை தானே சேவிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தில் என்ன நடக்குன்னு அறியாமல், ஒருவேளை பிசாசு இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் போய் அவன் உத்தமனாக இருக்கிறான், நீங்கள் அவனை வேலி அடைத்திருக்கிறபடினால்தான் அவன் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறான், நீங்கள் அந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, அவன் உங்களை தூஷித்துருவான் என்று சொல்லுவான். அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அந்த 2ஆம் வசனம் நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான். நீ அவனை டெஸ்ட் பண்ணும்படியா அவனை ஏவின, இதெல்லாம் செய்ய அனுமதி கேட்டுட்டு போன, ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான், உத்தமத்திலே உறுதியாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்களை கண்டு நீங்கள் ஆண்டவரை தூஷித்து விடாதீங்க. ஏன் நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விடாதீங்க. நமக்கு தெரியாது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற, ஒருவேளை இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லாதது போல தோன்றும். அநேகர் சொல்லுவாங்க, விட்டுட்டு வந்துரு போதும், நீ வேதம் வாசித்தது போதும், ஜெபித்தது போதும், ஊழியம் செய்தது போதும் என்று சொல்லி. இல்லவே இல்லை, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாக அதற்கு பின்னாக ஒரு நன்மை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா. அதனால் ஒரு நாளும் ஆண்டவரை தூஷித்து விடக்கூடாது. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அவன் துரத்தப்பட்ட வேலையில் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உறுதியாய் நாம் நிற்போம். ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் எல்லாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிச்சயம் உயர்த்துவார். நிச்சயம் எல்லாம் இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீ ஸ்தோத்திர பலி இடுகிற என்னை மகிமைப்படுத்துகிறார். நீ ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்த நிலை செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்களித்திருக்கிற தேவன் இன்றைக்கு அதை உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஒரு வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி அப்பா, அன்றைக்கு அந்த குஷ்டரோகிகள் 10 பேர்ல 9 பேர் அப்பா நன்றி சொல்ல மறந்து போய்விட்டாங்கப்பா. ஆனால் ஒருவன் நன்றி செலுத்த வந்தான். நீங்கள் அதை எதிர்பார்த்து அவனை ஆண்டவரை சொன்னீங்க, அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது என்று சொல்லி அவனை அனுப்புனீங்கப்பா. அவன் சமாரியனாய் இருந்த போதிலும் அவன் நன்றி சொல்ல வந்தானே என்று சொல்லி அவனை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டினீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரை யோபுவின் வாழ்க்கையை, தாவீதின் வாழ்க்கையை வைத்து பார்க்கிறோம் அப்பா. அநேக தூரம் சூழ்நிலைகள் எங்களுக்கு நேர் எதிராக இருக்கலாம். நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்காக நான் வாழ்கிறேனே, கர்த்தருக்காக இந்தந்த காரியத்தை செய்கிறேனே
போனேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளா என்று சொல்லி அப்பா சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அவருடைய உத்தமத்திலே அவர்கள் உறுதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. யோபு, தாவீது எல்லாம் உத்தமத்திலே உறுதியாய் நின்றது போல அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா சூழ்நிலைகளை கண்டு அப்பா அவர்களை கலங்க பண்ணுகிற காரியங்களை கண்டு, கண்ணீர் வடிக்கிற காரியங்களை கண்டு அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே உறுதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொன்னது போல நன்மையோ தீமையோ ஆண்டவரே அதற்குடைய பின் ஆண்டவரை அதற்கு பின்னாக என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்பா, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரித்து மைமைப்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அப்படி செய்யும் போது ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் இல்லாத ஆண்டவரே தடைகள் நிர்மூலமாகி போவது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா இதை விட்டு விலகி விடாதபடி உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே பிரச்சனையோடு போராட்டத்தோடு கலக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அவனுடைய வாயிலே அந்த ஸ்தோத்திர பலியை அவர்கள் ஏறெடுக்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கட்டும். தேங்க்ஸ் கிவிங் பிரேஸும் எவ்வளவு ஆண்டவரே அது உயர்ந்தது என்பதை அவர்கள் கண்டுகொள்ளட்டும். தேவன் நீங்கள் அதை விரும்புகிறீங்க என்பதை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் நாவில ஆண்டவரே உண்மை துதிக்கிற துதியை எப்பொழுதும் வைத்து விடுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் பின்மாற்றத்தில் போய்விடாதபடி உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொருடைய போராட்டங்களுக்கும் உண்டாக்கப்படட்டும். ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வியாதி படுக்கையை நீங்கி போகட்டும் அப்பா. ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவருடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. துதி ஸ்தோத்திரங்கள் அந்த குடும்பங்களில் பெருகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.